please be seated. Thank you. Just a minute, I'll call my boss, okay? Right. அந்த ஃபார்மரை கூட்டிட்டு வந்திருக்கேன். கீழே வந்தா டீல முடிச்சிடலாம். All right. Okay. Come on, let's go there, okay? Right. Thank you. Mr. David, are you interested in music? Music? Yes, I have got wonderful collections of Beethoven. No, I'm more interested in G and G. What do you mean by G and G? Gold and girls. Oh, we both are sailing the same boat, huh? Mr. David, meet my partner, Mr. K. How are you? Mr. David. Not very well. How do you do? Reasonable, under the circumstances. I trust you. Milk. It's our custom. Oh, you don't trust me, eh? Cheers. Yes. Well, Okay. I'll take my leave. Pleasure doing business with you. ஏய், என் விஷயத்தை பார்த்துட்டியா? அந்த பூனை செத்து போயிருக்கான். ஏன்டா நம்மளும் அவளை துரோகம் பண்றேன்? நம்பினவனுக்கு தான் துரோகம் பண்ண முடியும். எனக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. யார் நீ? நானா? ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர். You want proof? Come on, give me the box. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி? அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி? என்ன
என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி, அடி ரதி தேவி, இன்னும் இந்த ஆடு என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. மாமான்னு என்ன சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. மாமான்னு என்ன சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. மகராசி நானும் சொகவாசி, அந்த விளையாட்டில் நானும் ரொம்ப கெட்டிக்காரண்டி. அந்த விவரத்தை அக்கம் பக்கம் கேட்டு பாருண்டி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி, ஆடு ரதி தேவி, இன்னும் இந்த ஆடு என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. ஊத்தாம நானும் இப்போ ஊத்த போறேண்டி, சுதி ஏத்த போறேண்டி. ஊத்தாம நானும் இப்போ ஊத்திக்கிட்டேண்டி, சுதி ஏத்திக்கிட்டேண்டி. உனக்காச்சு உங்காட்டி எனக்காச்சு, இப்போ 1 கோடி ஆசை மொத்தம் சூட்ட போறேண்டி. அந்த அடையாளம் அங்கும் எங்கும் காட்ட போறேண்டி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. 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 அப்படி அப்பல அப்படி அது 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 அது. Yes, yes. Yes, coming. 1 minute. Wait, man. Hello. மிஸ்டர் கே, நான் தான் பேசுறேன். Where are you? வீட்டை சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. நீ அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. Mr. K, go escape. Please, quick. Mr. K. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? உள்ள போய் தேடுங்கய்யா. என்னையா? யாரும் இல்லை சார். என்னையா? இதான் சார் இருக்கு. ஷேக்கிடே. சிரிப்பு நிறுத்து. என்ன போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டதா சந்தோஷமா? முட்டாள், உன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கடா. சரி, போட்டோல இருக்கிற முகத்தை கிழிச்செறிஞ்சிட்ட, உன் உடம்புல இருக்கிற தலைய கிள்ளி அறிய போற. பைத்தியக்கார, போலீஸ் கண்ணுல இருந்து நீ நிரந்தரமா தப்பிக்கணும்னா
உன்னோட இந்த உருவத்தையே நீ அழிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஏ மீசை இருக்கட்டும். ஏப்பா தாடி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இல்லைல்ல? ஜென்டில்மேன் மாதிரி இருக்குங்க சார். ஆ? டேய், ராஜா சக்கரை கட்டி கொஞ்சம் திரும்ப மூஞ்சி பார்க்கலாம். அடி சக்க ஷோக்கா இருக்குதுடா. போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க மாட்டான் உன்னை. அப்பா. டேய், டேய். இந்த பழைய சிரிப்பு வேணாண்டா. போலீஸ்காரன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். வாயை மூடி ஈ பூந்துற போகுது. தண்ணி அடிக்காதே. தண்ணி அடிச்சா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவ. இனிமே முடிஞ்ச வரலாம் தண்ணி அடிக்காம இருக்கிறது உனக்கு பெட்டர். சிகரெட்டும் பிடிக்காதே. இனிமே நீ குல்லா போட்டுட்டு இருக்க கூடாது, மத்தவனுக்கு குல்லா போடணும். தலையில இருக்கிறத கழட்டு. குல்லாவ பெருமூச்சு வேற முகர கட்டி போ. என்னடா நட இது? இந்த நடைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் நீ பழைய காலத்து ரவுடின்னு. கௌரவமா நட கத்துக்க. எங்க நட பார்க்கலாம். என்னடா இது? டான்ஸ் பள்ளிக்கூடமா வைக்க போற? முட்டாள். தாய்மார்கள்லாம் பார்த்து மனசு உருகணும். அந்த மாதிரி ஒரு நடையா இருக்கணும். ஐயோ அப்பாவியா இருக்குது இந்த புள்ள அப்படின்னு சொல்லணும். எங்க அந்த மாதிரி நடந்து காட்டு. ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துருவே கதைய. ஆபீஸ் போறவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க, கௌரவமா இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க, அந்த மாதிரி நட. ஆமா இது என்ன 1.5 அடிக்கு பின்னாடி நீட்டிட்டு இருக்குது. உள்ள தள்ளு. சரியா நட. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா நெஞ்சு புத்தான போட்டேன்னா பெட்டரா இருக்கும். இது ரவுடி மாதிரி இருக்கு. நேரம் நின்று காட்டு. ஓகே எல்லாருக்கும் விஷ் பண்ணு. பண்ணுடா. போலீஸ்காரனுக்கு செல்யூட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற பத்தியா? நம்ம பண்பாடு என்ன? கை கூப்பி வணங்கணும். அது என்ன விஷயம்? ஹைதராபாத்ல இருந்து 2 ஸ்மக்லர்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்கள தேடிட்டு வந்தேன். அவங்க பேரு? அவங்களுக்கு பேரு ஒரு கேடு. அங்க ஆர்கேன்னு வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்களோ. ஐடென்டிபிகேஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐடென்டிபிகேஷன் தலையே இல்ல. இந்த முட்டத்தை வச்சுட்டு எந்த முட்டத்தை சார் தர்றது? இந்த ஆளை பிடிச்சா இந்த ஆளை பிடிக்க முடியும். இது யாரு? 2 பேருமா சேர்ந்து ஸ்மக்லிங் பண்றாங்க. சார் இங்க இருக்கிற ஸ்மக்லர்ஸ்ங்க எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். நெருக்கம்னா? ஐ மீன் அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் போட்டிருக்கேன். ஐ see. ஆனா இந்த போட்டோல இருக்கிற முகம் எனக்கு புதுமுகமா தெரியுது. இந்த ராஸ்கல் நாளுக்கு ஒரு வேஷத்துல இருப்பான். இப்ப எந்த கேங்ல இருக்கானோ என்னவோ. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்குங்க. டாம் ஆல்டர்ங்கிறவன் ஏர் இந்தியா பிளைட் பாம்பேக்கு வர போறான். பாம்பேக்கு வந்த உடனே இம்மீடியட்டா அவன் டெல்லி வந்து சேர போறான். அவன் டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? தாம்பேலயே ஒரு ஏர் பார்சல கார்கோ மூலமா டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கான். தான் டெல்லி போய் சேர்ந்த உடனே அந்த ஏர் பார்சலை வாங்கி டாமால்ட்ட உடனே அடுத்த பிளைட்ல கல்கத்தா போய் சேருவான். இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். டாமால்ட்ட அன்னைக்கே அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு புறப்படுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில ஹார்பருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் கையில இருக்கிற ஏர் பார்சலை நாம எப்படியாவது கைப்பற்றிடணும். ஹார்பருக்கு போற ரோடு ஜன நெருக்கடியான ரோடு. அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியாம அந்த பார்சல் நம்ம கைக்கு வரணும். போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்க கூடாது. அப்படின்னா ஒரு பிட் பாக்கெட்டை வச்சுதான் அந்த காரியத்தை சாதிக்கணும். கரெக்ட்.
நம்ம பிக் பாஸோட ஐடியாவும் அதுதான். இப்ப நமக்கு தேவை ஒரு திறமையுள்ள பிக் பாக்கெட். யாரது? மரியா 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 மரியா. எல்லாரும் மரியா மரியான்னு சொல்றீங்களே, மரியா என்ன அவ்வளவு பெரிய திறமைசாலியா? உஷாரா கவனி. யாரையோ பார்த்துட்டான். இடிஞ்சிட்டா. சாரி. சார், உங்க பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருந்தீங்களா? ஆமா. பாருங்க. ஐயோ, பர்ஸ் காணோமே, பர்ஸ் காணோமே. அதோ போற, அதோ போற. பக்கமா தானே வந்தா? மாயமா மறைஞ்சிட்டாளே. அதோ ஓடுறா. நீ இந்த பக்கம் போய் மடக்கு, நான் இப்படி வர்றேன். இது ஜென்ஸ் பாத்ரூம் தானே? ஆமா. அப்ப நீ என்ன பண்றீங்க? யூ ப்ளீஸ், போலீஸ் வருது. போலீஸா? மரியாதையா வெளியே வா. உன்னை பிடிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்னையா கைய பிடிக்கிற? ஒரு பிக்பாக்கெட் அடிக்கிற பொண்ணு உள்ள போனா அவன் நிறுத்தி உன் கையை பிடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கோமா. ஏமா, உள்ள வேற யாராவது? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? இதுக்குள்ளான போனா? Thank you. இதுல என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே. யாரு இவ? இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எந்த வேலை பண்றது? சர்வர் வேலையா? ஏய், ஒரு கூட்டத்துக்கே பாசா இருந்தவன் எப்படி சர்வர் வேலை பண்றதுன்னு யோசிக்கிறியா? இதுதான் சரியான இடம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. தொழில் கௌரவம் பார்க்காத. செய்யும் தொழிலே தெய்வம். கான்ஸ்டபிள். எஸ் சார். வயசு என்னாச்சு? 40 ஆச்சு சார். சர்வீஸ் என்னாச்சு? 20 வருஷம். சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி பிக் பாக்கெட், அவளை பிடிக்க முடியல உங்களால. என்னையா டியூட்டி பாக்குற நீ? போய் அவளைய வித்தின் 24 ஹவர்ஸ் அவளை ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்தனா இல்லையா பாரு. உங்களால என்னால சீட்ல உட்கார முடியல. உடம்பெல்லாம் பதைக்குது. வெளியே போ. போயா. நம்ம டாக்டர் யாரா இருந்தா நமக்கு என்ன? தொழில துரோகம் பண்ணக்கூடாது. வரேன். டிரைவர், உன் மீட்டர் டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? ஒரிஜினல் சார். வந்து பாரு. எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருயா. 9 ரூபாய் 40 பைசா ஆச்சு சார். என்னையா அது? நான் எப்ப இங்க வந்தாலும் 9 ரூபாய் தான் ஆகும். நீ 9 ரூபாய் 40 பைசான்னு சொல்ற? சார், இது வரைக்கும் நம்ம மீட்டரை யாரும் குறை சொன்னது கிடையாது. உனக்கு சந்தேகம் பண்ணா நான் இதே இடத்துல நிக்கிறேன். நீ அங்க இருந்து வேற டாக்ஸில வா சார். எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். டாக்ஸி டிரைவர், சத்தியமா இனிமே உன் வண்டியில ஏற மாட்டேன். ஆமாமா, நீ வரணும், வண்டி ஓடாம நின்ற போகுது. பரிச காணோம். யோ, நீ 40 பைசாவுக்கு தாராள பண்ணுமா எனக்கு தெரியலையா? சூட்டு கோட்டு வேற. ஐயோ பாவம், டாக்டர் நல்லா மாட்டிக்கிட்டாரே. மொத்தத்தையும் அடிச்சிட்டோமோ? பேலன்ஸ் இருக்க கொடுத்து காப்பாத்திட்டா. பணம் தெரியா? தெரிஞ்ச பொண்ணு வரா. யோ, பணத்தை முடியா என்ன? சும்மா நீ தெரிஞ்ச பொண்ணு வரா. யோ, பணத்தை முடியா? யோ, பணத்தை கடை தாளம் போடுறேன். ஹாய் டாக்டர். ஹலோ ஹலோ, ஒண்ணு இல்ல சும்மா. ஏன் போய் சொல்ற? பெரிய மனுஷன் டாக்டர்ல வந்துட்டு பணத்தை கட்டா பணத்தை தொலைச்சிட்டுன்னு சொல்றாருமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன், பெரிய டாக்டர், போய் நான் கொடுத்துட்டு போறேன். வேண்டாங்க வேண்டாங்க. உங்க மானம் போச்சுன்னா என் மானம் போற மாதிரி. உங்களுக்கு எதுங்க வேணும் சார்? வேண்டாங்க. நோ ட்ரபிள். ட்ரீட்மெண்ட் பண்ண கூட நான் உங்களுக்கு தரணுமே. இத பாருங்க, உங்க ஃபீஸ் பணத்துல வேணா நான் வாங்கிக்கிறேன். உங்க பணம் எப்படி வேணா வச்சுங்க. Thank you. Thank you. you. தேங்க்யூமா. இவெல்லாம் ஒரு டாக்டர். எப்படிதான் டாக்டர் ஆனாங்களோ ஒண்ணும் டாக்டர் முட்டாளா இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் முட்டாளா இருக்க முடியாது. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்ல கைய கால கட்டி தூக்கி போயிடுவேன்.
அப்படின்னா ஆய், தப்புதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேற என்கிட்ட அது வச்சுக்கோ. சார் நான் வந்து பிக் பாக்கெட் அடிச்சது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே. திருப்பி கொடுத்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணல, பிக் பாக்கெட் அடிச்சே அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அது வந்து உணர்ந்தா மன்னிப்புண்ட. அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கோ. அப்படியா? சரி. Hey, you rascal! என்ன மரியா? என்னாச்சு? போலீஸ் ஓடி வர. போலீஸ் வருது. உள்ள போ. கேள்வி எழுந்துரு. மரியா வந்தாளா? இல்லங்க. நிஜமா சொல்லு. சத்தியமா வரல. சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கலாச்சா? எத்தனை தடவை சத்தியம் வச்சிருக்க நீ? அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட்டா பழ மாதிரி நசிக்கிடுவேன். சின்ன பசங்களை கேட்டாதான் உண்மையை சொல்லுவாங்க. இவனை கேட்போம். மரியா இந்த பக்கம் வந்தாளா? வரல. நிஜமா? நிஜமா. உன்னை நம்பலாமா? நம்பலாம். அப்ப வேற ஏரியாவுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதுதான். ஒண்ணு கொடு. மரியா மரியா, இன்ஸ்பெக்டர் இந்த பக்கமா போறாரு, நீ நேரா வீட்டுக்கு போ. அங்கிள். எஸ். அங்கிள், இத பாருங்க. மை காட், என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு? மாசம் ஆரம்பமாச்சே, 10 தேதி வரைக்கும் கலெக்ஷன் பிரமாதமா இருக்கும். அங்கிள், நாட் பேட். டாக்டர் உங்களுக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணிருக்காரே. ஆமாமா, அவருக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நீங்க வேற கொடுத்துறாதீங்க, நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. எப்போ எப்படி கொடுத்த? அவர் பர்ஸ் அடிச்சு அவர்கிட்டயே கொடுத்தேன். என்னம்மா நீ நம்ம டாக்டர்கிட்டயே போய் இப்படி செய்திருக்கிறிய? ஆமா, அவர் கொள்ளை அடிக்கலையா? சிரிச்சது போதும். அங்கிள், நீங்க வர வர ஒழுங்கா டானிக் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே இல்ல, சாப்பாடு சரியா சாப்பிடுறது இல்ல. உங்க ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், தெரியுமா? உனக்கு தான் என் பேர்ல எவ்வளவு பாசம். நான் உனக்கு கடுகளவு தான் செய்தேன், நீ எனக்கு கடல் அளவு செய்துட்டம்மா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நீங்க இல்லன்னா எனக்கு எங்க இவ்வளவு துணிச்சல் வந்திருக்கும்? துணிச்சல் சொல்லிட்டேனே தவிர, நீ வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எந்த ஆபத்து வந்துருமோன்னு கிடந்து நான் தவிச்சுட்டு இருக்கேன், தெரியுமா? அங்கிள், ஆபத்தே இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு ரொம்ப நாள் வாழறதை விட துணிச்சலோட வசதியா கொஞ்ச நாள் வாழ்ந்தாவே போதும். சார், என்னையா மரியாதை லாக்கப்ல போடவா? கிண்டலா? சீட்டை கிழிச்சு வேற எங்கேயாவது போட்டுடுவேன், ஜாக்கிரதை. புடிச்சிட்டு வரணும் வேகமா போனீங்க. அவளையும் பிடிக்கிறேன், உன்னையும் பிடிக்கிறேன். இவராலே பிடிக்க முடியல, நம்ம மேல ஏறியாருன்னு ஏறாரு. அங்க என்னையா முனமுடுப்பு? ஒளியில சார். எங்க பாச பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களை பத்தி தெரிஞ்சுக்காம எங்க ஏரியால வந்து ஓ வேலைய காமிச்சிருக்க. நோ ஏரியா ஃபார் மாரியா. அப்படியா? எங்க ஏரியாவுக்குள்ள வந்தவங்கள நாங்க சும்மா விடுறதில்ல. அதுக்கு என்ன செய்ய போற? நீ செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். யாரோட நிழல்லையும் இருக்க நான் விரும்பல. எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? I don't care.
எத்தனை பேர் அனுப்பி இருந்தோம் ஒரு பொண்ணை பிடிக்க முடியல. அதை விட கேவலம் ஒரு கண்ணை பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல? ஏய், நீ ரொம்ப திறமசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நம்ம கூட்டத்துல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. ஷமா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே டிசைட் பண்ணு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. டேய், நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல, அவ விட்டு வச்ச இன்னொரு கண்டையும் தோண்டிடுவேன். Get out! பியூட்டிஃபுல். என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு ஹோட்டல் தி ஹெவன்ல ஒரு விஐபி மேரேஜ் ரிசப்ஷன். அதுக்காக தான் மேடம் போயிட்டு இருக்காங்க. அது பெரிய ஹோட்டலாச்சே. அதுக்கு தான் இந்த காஸ்ட்லி ட்ரெஸ். அது ஒன்னே யாரும் இன்வைட் பண்ணது? ஓ அங்கிள், நம்ம தான் இன்விடேஷனே இல்லாம பெரிய மனசோட ஆஜராயிடுவோமே. என்ன இன்வைட் பண்ணது எந்த விஐபியும் இல்ல, ஒரு விஐபியோட வைர நெக்லஸ். மரியா அங்கிள், 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹேண்ட்பேக் தள்ளிட்டு வந்தேனே, அந்த ஹேண்ட்பேக் சொந்தக்காரி கழுத்துல ஒரு பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படிடா அடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அந்த ஹேண்ட்பேக்குள்ள ஒரு இன்விடேஷன். ஹோட்டல் தி ஹெவனுக்கு நெக்லஸ் வருது, நீ கட்டாயம் அங்க போகுதுன்னு சொல்லிச்சு. விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஏய், ஓ ஹேண்ட் பேக்குங்க. அங்கிள், திடீர்னு ஏதாவது செக்கிங் நடந்தா மாட்டிக்குவேன்.